ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம். வாங்க எப்படி எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சவங்க கற்றுக்கலாம், ஈஸியாக இருக்கிறவங்க தாராளமாக டவுட் கேளுங்க, நான் சொல்கிறேன். பீஸ் அடிச்சுட்டு சின்ன சின்னதாக ஒரு அர்கட்டிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து திருப்பும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். திருப்பும் போது கரெக்டாக இருக்கும். அர்கட்டிங் போட்டுன்னு திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டு திருப்பிக்கிட்டு இது மேலே வந்து தையல் போடணும். பொறுமையாக நிதானமாக சுருக்கம் இல்லாமல் திருப்பி போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சுருக்கம் வராது. இது வந்து என்னுடைய ப்ளவுஸு, எனக்கு எந்த ஒரு ஒர்க்குமே வேண்டாம் அப்படின்ட்டு நார்மலாக தைச்சிட்டு கழுத்து ஃபினிஷிங் கழுத்து நல்லா அழகாக ரவுண்டாக வந்துச்சு. நான் போயிட்டு டைலரிங் கற்றுக்கல, இருந்தாலும் நான் வந்து பார்த்து தான் கற்றுக்கினேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்னை விட நிறைய பேர் டேலண்ட்டாக இருக்கிறவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த மெத்தட் தான் தெரியும். நான் அதனால் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஈஸியாக இருக்குங்க. நானும் இதில் தான் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் தைக்கிற மெத்தட். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி டாட் வெட்டிட்டு பாருங்க, அதோட மடிக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொறுமையாக பாருங்கள். பார்த்து நீங்கள் வந்து தையுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். பேக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ். நம்மளால முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. நம்மளால எல்லாமே முடியும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இது ரொம்ப ஈஸிங்க. இருக்கிறதுலே இந்த தொழில் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப கை கொடுக்கும். இது மாதிரி நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்குன்னு ஒரு கைத்தொழில் இருந்தால் அது நமக்கு கரெக்டாக இருக்கும். பயப்படாமல் செய்யணும். எந்த வேலை செஞ்சாலும் பயமே இருக்கக்கூடாது. ஐயோ நம்ம அவங்களுக்கு தைச்சது தப்பாயிடுமோ, தப்பானா ஆகட்டும், தப்பானா தான் என்ன தப்பு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம சரி பண்ண முடியும்.
தப்பு ஆகாதவே எல்லாத்தையுமே நம்ம தைக்கிறது கரெக்டாக இருக்குன்னா நம்மளால டைலரிங் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, யாருக்கும் துணி தைச்சே தர முடியாது. எனக்குலாம் இந்த தொழில் ரொம்ப கை கொடுத்துச்சுங்க. இந்த தொழிலில் ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க, நம்மளுக்கு நிதானம் இருக்கணும், பொறுமை இருக்கணும். எவ்வளோ நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளோ இந்த தொழிலில் நம்ம முன்னாடி வரலாம், மேலே வரலாம், ஃபேமஸாக ஆகலாம். எவ்வளோ ட்ரெஸ்ஸுங்க. இன்னைக்கு மட்டுமே எனக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே ட்ரெஸ் வந்துருக்கு. நானும் சரி ஃப்ரீ ஆகிட்டோம், நம்ம தைக்கிறதுக்கு எதுவும் துணி இல்லைன்னு நினச்சேன். இன்னைக்கு மட்டுமே ஒரு 3000 ரூபாய் ட்ரெஸ்ஸு மேலே வந்து சேரீ மட்டுமே 25 சேரீ வந்துருக்கு தைக்கிறது. இந்த டாட் பிடிக்கிறது பார்த்துக்கோங்க, இது ரெண்டுத்துக்கும் ஒரு டாட்டு. அதே மாதிரி நம்ம ஷோல்டர் அளவு எடுத்து டாட்டு, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் சென்டர் டாட் ஒன்று. அவ்வளோதாங்க. கரெக்டாக இருக்கும். இது என்னுடைய ப்ளவுஸ் தான், இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பட்டி இது வந்து கொக்கி பீஸ் ஐ பீஸு. பட்டி வந்து எப்படின்னா, நான் வந்து பட்டி உள்ளே பிசுறு வராமல் மடக்கி தைக்கிறேங்க. அதனால வந்து நான் பட்டி வந்து தனியாக துணி வச்சுலாம் மடக்கிலாம் தைக்க மாட்டேன். இந்த பட்டிக்கு ஏற்ற துணியை வந்து நான் வந்து கட் பண்ணிக்குவேன். ஆனால் தைக்கிறவங்களாம் எப்படி தைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து இந்த மெத்தடில் மட்டும்தான் தைப்பேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுடைய இதில் பட்டி ஜாயின் பண்ணுறோம். லைனிங் பீஸ் கீழ் பக்கமும் நம்மளுடைய துணி பீஸ் மேல் பக்கமும் வச்சுக்கிறோம். இந்த துணி உள்ள மடக்கி உள்ள பார்த்துக்கணும். எந்த ஒரு பிசுறு எதுவுமே தெரியாது. புரியுதான்னு எனக்கு தெரியல. புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லித்தரேன். எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடுறேன். நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா பீஸ் சுட்டு தான் கட் பண்ணுவேன். அவ்வளோதாங்க. இப்போ பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கொக்கி பீஸ் ஐ பீஸுக்கு வச்சுருக்கோம். நம்ம வந்து இப்போ கை வந்து லைனிங் வச்சு மடக்கி தைக்கணும். கை ஏன் லேட் பண்ணேன்னா, கை வந்து துணி கம்மியாக இருக்குது. அது வந்து ஜாயிண்ட் வைக்கணும். கைக்கு எப்படி ஜாயிண்ட் வைக்கணும்னு பாருங்க.
இதுக்கும் படிமான தையல் போட்டுக்கோங்க. வேறு யார் ப்ளவுஸ்னால் இருந்தால் வரலன்னு சொல்லிடலாம். இது என்னுடைய ப்ளவுஸு, சரி ஜாயிண்ட் வச்சு தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். எப்படி ஜாயிண்ட் வைக்கிறேன்றதை பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து சேரீ பீஸில் வந்து ஜாயிண்ட் கிடச்சிச்சு. சரி, அதை வச்சு இந்த ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாது, நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே தெரியாது. வாங்க எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஜாயின் மட்டும் வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வச்சு வைங்க. கை ஜாயிண்டே தெரியல பாருங்கள், ஜாயிண்ட் வச்சது என்ன தெரியுதா பாருங்கள். அதே மாதிரி நம்ம தைக்கும் போது நம்மளோட தையல் இதில் தான் வரும், அதனால் இந்த ஜாயிண்ட் வந்து உள்பக்கம் போயிடும். அதனால் பயப்படாமல் ஜாயிண்ட் வைக்கலாம்.
எல்லாமே ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஷோல்டர் வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அவ்வளோ பிடிச்சிடும். இப்போ வந்து நம்ம பட்டி எக்ஸ்ட்ரா விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த பட்டி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மடக்கலாம். ஒருத்தருக்கு பட்டி வந்து ஈடும் தட்டிங்க வரும். நம்ம இந்த மெத்தடில் வந்து தச்சுனா நம்மளுக்கு வந்து வேணுன்ற அளவுக்கு நம்ம வந்து பட்டி மடக்கி எடுத்துக்கலாம். நான் தையல் கிளாஸ் போல் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மெத்தடில் தான் தப்போம். அந்த மெத்தடில் தான் இப்போ நான் உங்களுக்கு தச்சுனுக்கிறேன். கரெக்டாக இது பாருங்கள். கொக்கி பீஸ், ஐ பீஸ் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஈடும் தாட்டியும் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே நம்ம படிமான தையல் போடணும். கொக்கி பீஸ், ஐ பீஸ் எந்த பீஸ் ஜாயின் பண்ணாலும் ப்ளவுஸில் வந்து நம்ம படிமான தையல் போட்டே ஆகும். சின்னதாக மடிச்சுக்கோங்க. கொக்கி பீஸ் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் செய்யணும். கொக்கி பீஸ் வந்து ஐ வைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரியில் ஒரு ஐ வைப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கா பட்டிக்கு நடுவில் ஒரு ஐ, பட்டிக்கு மேலே ஒன்று, அந்த டாட் பிடிக்கிற பாருங்கள். அந்த டாட்டில் ஒன்று, மேலே கழுத்தில் ஒன்று. கொக்கி பீஸ் வச்சாச்சுங்க, ஐ பீஸ் வச்சாச்சு. இப்போ வந்து கை ஜாயின் பண்ணுறது. இந்த டாட் வந்து முன்னாடி வரணும். எப்பயுமே நம்ம வெட்டுற டாட் வந்து முன்னாடி பக்கம் வரணும். முன்னாடி பக்கம்னா நம்ம 3 டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த சைடு வரணும்.
அந்த சுருக்கம் வைங்க கரெக்டாக. அந்த ப்ளீட் சுருக்கம் வந்து கரெக்டாக இருக்கணும். 4 சுருக்குனா 4 சுருக்கம் மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அதிகமாக பப் தேவையில்ல, அதனால சிம்பிள் பப், அவ்வளோதான். பப் தெரியுதுங்களா உங்களுக்கு? நார்மல் பப். பப் வச்ச மாதிரி இருக்கணும், வைக்காத மாதிரி இருக்கணும். ரொம்பவும் வேண்டாம். ஸ்லீவ் வந்து நம்ம அந்த சுருக்கம் வச்சது வந்து எண்ணிக்கும். 4 சுருக்கம்னா 4 சுருக்கம் மட்டும் வேணும். 5 5 3 3 அது மாதிரி மட்டும் வேணும். ஓவர்லாக் வந்து வெளியில் தான் போடணும். நம்மளுடைய ஓவர்லாக் மிஷின் வந்து நூல் வந்து போட முடியல. பப் பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு. எனக்கு 6 வந்து கையோடைய சுற்றளவு. நான் 6 வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வேணும் அப்படின்றதுக்கோசரம் நான் 6 வைக்கிறேன். ஃபினிஷிங் வந்து நான் ஒரு டாட் வெட்டியிருப்பேன். இந்த இடத்துல நம்ம ப்ளவுஸ் வெட்டும் போதே ஒரு டாட் போட்டிருப்பேன், அக்கட்டிங். அந்த அக்கட்டிங்கில் வந்து கரெக்டாக அந்த தையல் வரணும். தையல் வந்தால் நம்மளுக்கு வந்து உடம்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கும். என்னால் எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு தைக்க முடியுதோ, நான் எங்கேயுமே போகாத கற்றுக்கணுன்னா உங்களாலேயும் முடியும். நீங்கள் கவனமாக இதை பார்த்து தைச்சிக்கோங்க. லூஸ் ஒன்றும் பயப்படாதீங்க. லூஸ் இருந்தாலும் சரி, டைட் இருந்தாலும் சரி. லூஸாக இருக்குதுன்னு சொன்னாங்களா, பிடிச்சிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு டைட்டாக இருக்குதா, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல நம்மளுக்கு எது முக்கியம்னா டிகிரின்னா முக்கியம். நான் இப்போ கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக தான் தைச்சுன்னு இருக்கேன். எப்படி எனக்கு பிடிக்கிறது வரும். ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு முக்கால் கை வச்சு தைக்கிறேன். சரி, உங்களுக்கு இந்த பப்சிலி வீடியோ போடலாம் அப்படின்றதுக்கோசரம் இப்போ நான் தைச்சுன்னு இருக்கேன். எப்படியும் நான் இது கொஞ்சம் பிடிக்கிறது வரும். போட்டு பார்த்துட்டு இது பிடிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு பார்த்து.
மட்டும் லைட்டாக லூஸாக இருக்குது, அதை மட்டும் பிடிக்கும். தச்சு முடிச்சாச்சு, ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. இடுப்பு வந்து லூஸ் இருக்கு. இடுப்பு லூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே பிடிச்சி கொடுத்துடணும் கஸ்டமருக்கு. அவங்களுடைய அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. 1/4 இன்ச்சு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும். இந்த ப்ளவுஸ் டைட்டாக இருக்குது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பப் ஸ்லீவ் வச்சு ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து நான் போட்டு காமிக்கிறேன், நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குதுன்னுட்டு. லூஸாக இருக்கிறதையும் நான் கரெக்டாக இங்கே பிடிச்சிட்டேன். எனக்கு வந்து நான் வந்து டைலரிங் கிளாஸ் போகலை, எனக்கு இன்ச்சு கணக்கும் நான் வைக்க மாட்டேன். அளவு ப்ளவுஸ் வைப்பேன், ஏதோ ஒரு அளவு மட்டும்தான் இன்ச்சு வச்சு வைப்பேன். நான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து தோராயமாக தாங்க சொல்லி கொடுத்தாங்க. நான் அதான் சொன்னேனே, நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கினேன். தைக்கிறவங்கள பார்த்து கற்றுக்கினேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னுடைய டிச்சிங் பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய டிசைன் ப்ளவுஸு, சுடிதாருங்க நான் கற்றுக்கின மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பாய்.